Exercise 2.5 7th sum. If z1, z2 and z3 are three complex numbers such that modulus z1 equal to 1, modulus z2 is equal to 2, modulus z3 equal to 3 and modulus of z1 plus z2 plus z3 equal to 1 ன்னு கொடுத்திருக்காங்க. Show that அப்படின்னு சொல்லி இந்த மாடுலஸ் ஓட வேல்யூ 6 ன்னு சொல்லிருக்காங்க. ஓகேவா? நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோனே என்ன செஞ்சுக்கலாம், இந்த given கொடுத்திருக்காங்க இல்லையா, அதுல இருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணி இந்த சொல்யூஷனை நம்ம அரைவ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் மாடுலஸ் ஆஃப் z1 equal to 1 ன்னு கொடுத்திருக்காங்க இல்லையா, அதை எடுத்துக்கலாம். இப்ப இதுக்கு நம்ம ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். மாடுலஸ் ஆஃப் z1 ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன வரும், இங்க என்ன வேல்யூ இருக்கோ அதையும் ஸ்கொயர் பண்றோம். அப்போ 1 ஸ்கொயரோட வேல்யூ 1. ஓகேவா? இம்ப்ளைஸ் இந்த z1 ஸ்கொயருங்கிறத நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா z1 into z1 பார்னு எழுதிக்கலாம். ஏன் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப z1 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் z ஓட வேல்யூ வந்து 6 plus 3i இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு மாடுலஸ் எடுத்தோம்னா என்ன செய்யறோம், ரூட் ஆஃப் 6 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர்னு எடுக்கிறோம். அதுக்கு ஹோல் ஸ்கொயர் எடுக்கிறோம். ஓகேவா? இதுதான் இதோடது. இப்ப சப்போஸ் z1 into z1 பார்னா என்ன ஆக போகுது, 6 plus 3i into 6 minus 3i ன்னு இருக்கும். இப்ப இதுக்கு ரூட் எடுத்து இதுக்கு மாடுலஸ் எடுத்தோம்னா என்ன ஆயிடும், இதே மாதிரி 2 தடவை வரும் இல்லையா, அதேதான் இப்ப இங்க கொடுத்திருக்கிறதும். ஓகேவா? அதனாலதான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், ரெண்டுத்தோட ஆன்சரும் ஒரே ஆன்சர் தான் வரும். ஏன்னா இது என்னது 6 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர், இதுக்கும் 6 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர் தான் வரப்போகுது. இப்ப இது ரெண்டுத்தோட ஆன்சரும் ஒண்ணு தானே. அப்ப இதை நான் எப்படி எழுதிக்கலாம், z1 பார்னு எழுதிக்கலாம், which is equal to 1. ஓகேவா? இப்போ புரிஞ்சுதா? இதே மாதிரிதான் எல்லாத்துக்கும் நம்ம எழுத போறோம். அப்ப மாடுலஸ் ஆஃப் z2ங்கிறது என்னது, z2 ஓட வேல்யூ 2, which implies அதனுடைய ஸ்கொயர் என்னது, ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கிற நம்பரை ஸ்கொயர் பண்ணி எழுதிக்கணும். 2 ஸ்கொயர்ங்கிறது 4, which implies இதே மாதிரி இதே என்ன செஞ்சுக்கலாம், எழுதிக்கலாம். அதாவது z2 பார் is equal to 4. இதை நம்ம என்னன்னு எழுதிக்கலாம் அப்படின்னா z1 in terms of z1 மட்டும் எழுதிட்டு மீதி எல்லாம் என்ன செய்யறேன், அந்த சைடு எடுத்துட்டு போயிடும். அப்ப z1 is equal to 1 divided by z1 bar. இதே நான் என்ன செஞ்சுக்கிறேன், z2 is equal to 4 divided by z2 bar ன்னு எழுதிக்கிறேன். அதே மாதிரி இந்த z3ஐயும் சிமிலரா நான் என்ன செஞ்சுக்கிறேன், அதே மாதிரி எழுதிக்கிறேன். மாடுலஸ் ஆஃப் z3 is equal to 3 னா அப்ப நான் என்ன எழுதிக்கிறேன், z3 மாடுலஸ் ஸ்கொயர் is equal to 3 ஸ்கொயர்ங்கிறது 9 ஆயிடும். இதை நான் எப்படி கூட எழுதிக்கலாம், z3 into z3 bar equal to 9, which implies z3 நான் என்ன எழுதிக்கலாம், 9 divided by z3 bar ன்னு எழுதிக்கலாம். இப்ப இது எல்லாத்துக்கும் நான் கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறேன்னா இது எல்லாத்தையும் நான் என்ன கொண்டு போய் செய்ய போறேன், இந்த நம்ம ஷோ தட்னு கொடுத்து ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்கல்ல அதுல கொண்டு போய் நான் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்க போறேன். எப்படி யூஸ் பண்றேன்னு பார்க்கலாம். 9z1 z2 plus 4z1 z3 plus z2 z3 equal to ரைட் ஹேண்ட் சைடு நம்ம எழுத வேணாம், இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம எடுத்துருக்கோம். ஓகேவா? இப்ப இந்த மாடுலஸ்ல நான் என்ன செஞ்சுக்கிறேன் அப்படின்னா 9 times of z1 z2 இந்த மாதிரி இருக்கு இல்லையா, நான் z1 z2 z3 ஓட வேல்யூ எல்லாம் தனியா கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன்ல, அதனால நான் இதை வந்து சிங்கிள் டேர்மா மாத்தணும். அது நான் சிங்கிள் டேர்மா மாத்தணும்னா நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா z1 z2 z3ங்கிற நம்பரை நான் காமனா வெளியில எடுக்க போறேன். z1 z2 z3ங்கிற நம்பரை நான் காமனா வெளியில எடுக்க போறேன் எல்லாத்துல இருந்தும். அப்ப எனக்கு என்ன கிடைக்கும், 9 divided by இதுல z1 z2 காமனா எடுத்துட்டேன், z3ங்கிறது இல்லங்கிறதுனால என்ன செஞ்சுக்கிறேன், டிவைடட் பைல போட்டுக்கிறேன். 9 divided by z3. அதே மாதிரி இதுல பாருங்க எந்த டேர்ம் மிஸ் ஆகுது, z1 z2 z3ல z2 மட்டும் மிஸ் ஆகுது, அதனால இங்க z2 ன்னு எழுதிக்கிறேன். இங்க என்ன மிஸ் ஆகுது, z1 மட்டும் மிஸ் ஆகுது. சோ z1 இத மாதிரி போட்டு வச்சுக்கணும். இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு மேக்னிடியூட். ஓகேவா? இப்ப இந்த ஹோல் இதுக்கும் மேக்னிடியூட் எடுத்தாலும் இண்டிவிஜுவலா ஒரு டேர்முக்கும் மேக்னிடியூட் எடுத்தாலும் அது ஈக்குவல் தான். அதாவது இப்ப நம்ம மாடுலஸ் ஆஃப் z1 z2 z3 ன்னு மல்டிப்ளிகேஷன்ல இருக்குன்னா நம்ம என்ன செஞ்சுக்கலாம், மாடுலஸ் ஆஃப் z1 மாடுலஸ் ஆஃப் z2 மாடுலஸ் ஆஃப் z3 ன்னு தனித்தனியா என்ன செஞ்சுக்கலாம், நம்ம இண்டிவிஜுவலா ஒருவருக்கும் மாடுலஸ் எடுக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி தான் நான் என்ன செய்ய போறேன், இங்கேயும் செய்ய போறேன். அப்ப மாடுலஸ் ஆஃப் z1 மாடுலஸ் ஆஃப் z2 மாடுலஸ் ஆஃப் z3 அப்புறம் இந்த ஹோல் டேர்முக்கும் மாடுலஸ் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த மாடுலஸ்ன்னு எடுக்கிறதுக்கு பதிலா சரி நான் இங்க ஃபர்ஸ்ட் மாடுலஸ் எடுத்துறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு தனியா சேர்த்து போட்டு காமிக்கிறேன். by z2 plus 1 by z இது எல்லாத்துக்கும் மாடுலஸ் எடுத்துட்டேன். ஓகேவா? இங்க பாருங்க இப்ப 9 by z3 4 by z2 1 by z1 அப்படிங்கிற டேர்ம் எல்லாம் இதுக்கு ரிசம்பிளன்ஸா இருக்கான்னு பாருங்க. ஆமா. ஓகேவா? இங்க z3 டினாமினேட்டர்ல இருக்கு. இப்ப நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இத வந்து இப்படி கூட எடுத்துட்டு போய் இந்த z3 இங்க எடுத்துட்டு போயிட்டு இந்த z3 பார் இங்க இருந்துச்சுன்னா என்ன ஆயிடும், இப்ப z3 பாருக்கு பதிலா நம்ம என்ன செஞ்சுக்கலாம், 9 by z3 ன்னு எழுதிக்கலாம்.
அப்ப இந்த ஹோல் டேர்முக்கு பதிலா நான் என்ன எழுதிக்கலாம் Z3 பார்னு எழுதிக்கலாம் ஓகேவா இதெல்லாம் அப்படியே வச்சுக்கோங்க Z1 மாடுலஸ் ஆஃப் Z2 மாடுலஸ் ஆஃப் Z3 எல்லாமே அப்படியே வச்சுக்கோங்க இங்க மட்டும் என்ன செஞ்சுக்கிறேன் 9/Z3ங்கறத நான் என்ன செஞ்சுக்கிறேன் Z3 பார் இதே மாதிரியே இங்க இது எல்லாமே அதே மாதிரி தானே இருக்கு அப்ப Z2ங்கிறது பதிலா என்ன செஞ்சுக்கிறேன் Z2 பார் இது 1/Z1 பதிலா Z1 பார்னு எழுதிக்கிறேன் ஓகேவா இப்போ பாருங்க மாடுலஸ் ஆஃப் Z1 மாடுலஸ் ஆஃப் Z2 மாடுலஸ் ஆஃப் Z3 எல்லாத்தோட வேல்யூ நமக்கு தெரியும் ஆனா மாடுலஸ் ஆஃப் Z3 அதாவது Z3 பார் Z2 பார் Z1 பார்ங்கிறதுக்கு ஒரு நியூமரிக்கல் வேல்யூவா நமக்கு தெரியாது அதனால நான் என்ன செஞ்சுக்கிறேன் இப்படி தனித்தனியா ஒரு இதுக்கும் பார் போட்டுருந்தா நம்ம என்ன செஞ்சுக்கலாம் ஹோல் காம்ப்ளிமெண்டா எடுக்கலாம் தனித்தனி காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸுக்கு இண்டிவிஜுவலா என்ன செஞ்சிருக்காங்க ஒரு இதுக்கும் கான்ஜுகேட் அதாவது பார் காம்ப்ளிமெண்ட் எடுத்திருக்காங்க இது நம்ம என்ன செஞ்சுக்கலாம் கம்பைன் பண்ணி எழுதிக்கலாம் Z1 plus Z2 plus Z3 ஆர்டரா எழுதிக்கலாம் எப்படி எழுதினாலும் ஒண்ணுதான் ஹோல் பார்னு எழுதிக்கலாம் இப்போ எனக்கு வந்து Z1 plus Z2 plus Z3 ஓட வேல்யூ எனக்கு தெரியும் பார் மாடுலஸ் ஆஃப் இந்த வேல்யூ எனக்கு தெரியும் அப்ப நான் இத நான் யூஸ் பண்ணிக்க முடியும் இல்லையா சோ Z1 பார் என்னது இந்த மாடுலஸ் ஆஃப் Z1ங்கிறது 1 மாடுலஸ் ஆஃப் Z2ங்கிறது மேல கொடுத்திருக்காங்க 2 மாடுலஸ் ஆஃப் Z3ங்கிறது 3 ன்னு கொடுத்திருக்காங்க அண்ட் மாடுலஸ் ஆஃப் இந்த Z1 plus Z2 plus Z3 ஓட வேல்யூ வந்து 1 அதுக்கு கான்ஜுகேட் எடுத்தாலும் 1 தான் வரப்போகுது ஏன்னா ரியல் நம்பருக்கு காம்ப்ளிமெண்ட் எடுத்தா அதே தான் கிடைக்க போகுது இல்லையா இப்போ இத எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன கிடைக்குது 6 கிடைக்கும் which is equal to என்னது நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடு நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடு இதுதானே நம்ம அதன ப்ரூவ் பண்ணனும் 6 ன்னு ப்ரூவ் பண்ணியாச்சு therefore prove therefore என்னன்னு சொல்லலாம் क्वेश्चन அப்படியே எழுதிடுங்க Z2 plus 4Z1 Z3 plus Z2 Z3 equal to 6 is proved ன்னு எழுதிடுங்க